எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரொம்ப சிம்பிளாக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு சுண்டைக்காய் சாம்பார் தான். இது ரொம்ப ஹெல்த்தி. வயிற்றில் இருக்கிற புண்ணு, பூச்சி எல்லாமே அழிஞ்சு போகும். அதுவும் பசிக்காதவங்களுக்கு கூட இந்த சுண்டைக்காய் சாம்பார் சாப்பிடும்போது நல்லா பசி எடுக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வெந்நீரை வச்சு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு சம அளவு எடுத்து நம்ம அதை வேக வச்சுக்கணும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம். அந்த பருப்போடு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டால் இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும். இதை கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வேக வைக்கும்போது பொங்கி வழியாமல் நல்லா வெந்திருக்கும். இதில் 2 பல் பூண்டு கூட போட்டுக்கலாம். நான் பூண்டு போடலை. அதுக்கப்புறம் சைட் பையாக கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு, ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். புளி ஊற்றி சாம்பார் வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தக்காளியுமே ஒன்று கூட போடும்போது நல்லாவே புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். இந்த அளவுக்கு நல்ல பருப்பு ஒரு நம்ம மற்ற காய்கறிக்கெல்லாம் இதில் நான் வெறும் சுண்டைக்காய் மட்டும் போட்டு வைக்கிறேன். இதுவே நம்ம முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு வைக்கணுன்னா இந்த மாதிரி பாதி வெந்தோடனே நல்லா காய்களை அதில் போட்டு வேக வச்சு நம்ம இந்த சாம்பாரை ரெடி பண்ணலாம். இது சுண்டைக்காய் மட்டும் போட்டு வைக்கிற சாம்பார் தான் இது. இந்த பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை அதில் சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இதில் குழம்பு மிளகாய்த்தூள், அதாவது சாம்பார் தூள் கடையிலலாம் எதுவும் வாங்க மாட்டேன். வீட்டில் அரைக்கிற மசாலா தூள் தான் இது. இந்த மிளகாய்த்தூள் தான் நான் எல்லா குழம்புக்குமே சேர்த்துப்பேன். அதாவது புளிக்குழம்பு, சாம்பார், அப்புறம் மீன் குழம்பு எல்லாத்துக்குமே, கறி குழம்பு கூட. ஆனால் கறி குழம்பு செய்யும்போது சோம்பு, சீரகம் தனியாக நான் அரைச்சிப்பேன். இதில் சீரக பொருள் போட்டிருப்போம். ஆனால் சோம்பு நாங்கள் போட மாட்டோம். ஏன்னா சோம்பு இந்த நான்வெஜ் குழம்புங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுனால சோம்பு சேர்க்கலை இந்த மிளகாத்தூளில். இது நல்லா போட்டு நல்லா தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ சுண்டைக்காய் நம்ம சேர்க்கக்கூடாது. இந்த பருப்பு, புளி, தண்ணி, அந்த மிளகாத்தூள் வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இதுலேயே முக்கால்வாசி சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் தாளிப்பு மட்டும்தான் நமக்கு வெயிட் பண்ணணும். இது நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும். இந்த சுண்டைக்காய் சாம்பார் ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு நம்ம நல்லா நெய் ஊற்றி நல்லா இந்த சாம்பார் போட்டு நல்லா இது பண்ணி கொடுத்தா பசி நல்லாவே எடுக்கும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு கடாயை நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் இதில் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, எப்பொழுதும் சாம்பார் தாளிக்கிற மாதிரி தான். காஞ்ச மிளகா, கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள். இவ்வளோ தான். வேறு எந்த அடிஷ்னலாக அந்த சீரகம், வெந்தயம் அந்த இதெல்லாம் எதுவுமே நான் போட்டு தாளிக்க மாட்டேன். வெறும் கடுகு மட்டும்தான். அந்த கடுகு நல்லா இந்த தாளிப்பு தான் சாம்பாருக்கு கொஞ்சம் நல்ல வாசம் கொடுக்கும். வெடித்ததும் நம்ம கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயம் போட்டாலும் நல்ல வாசம். கட்டி பெருங்காயம் போட்டோன்னா நம்ம பருப்போடு சேர்த்து வேக வச்சிடணும். பெருங்காயத்தூள் போடும்போது தாளிப்பப்போ போடணும். அது லைட்டாக போட்டால் போதும். ரொம்ப கருகிற மாதிரி போடக்கூடாது. இல்லைனா சாம்பார்லேயே நம்ம லைட்டாக மேலே போட்டுக்கலாம் இறக்கும்போது. இது போட்டதும் நம்ம இதில் நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். இந்த எண்ணெயிலே நம்ம சுண்டைக்காவை நசுக்கி வதக்கிடலாம். நான் அதை மறந்துட்டு தாளித்து கொட்டிட்டேன் சாம்பாரை. அதனால தான் இதை நான் தனியாக இதை வதக்கிட்டுருக்கேன். நம்ம இந்த தாளிக்கிறோம் இல்லையா, அதுலேயே இதை போட்டு நல்லா வதக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே வாசமாக இருக்கும். நான் வீடியோ எடுக்கிறதுனால அதை மறந்துட்டேன் அதில் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் எண்ணெயிலே முக்கால்வாசி இந்த சுண்டைக்காய் வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் அந்த சாம்பாரில் நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சுண்டைக்காயோட விதை தான் கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியானது. அதனால் அது சட்டியில் ஒட்டியிருக்கும். அதை நம்ம இது பண்ணுவோம். அதனால தான் நம்ம தாளிக்கும் போதே அதை வதக்கிட்டோன்னா அதோட சேர்ந்தே வந்துடும். நான் அந்த வீடியோ எடுக்கிறதுனால அதை அப்படியே சைடில் வச்சுருந்ததை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிடணும். ஏன்னா முக்கால்வாசி எண்ணெயிலே இந்த சுண்டைக்காய் வெந்துடுறதுனால நம்ம சாம்பாரில் ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை. இதில் முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லா காயும் சேர்த்து போட்டாலும் இந்த சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இந்த சாம்பார் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாகவே அவ்வளோ ஹெல்த்தி. சுண்டைக்காய் சாம்பார் நல்லாவே இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல்.